பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த மகிமைப்படுவதாக. நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 25வது வசனம். மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும், கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடக்கத்தில் வைக்கப்படுவான். எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவரை எந்த அளவுக்கு யார் நம்புகிறார்களோ அவருடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கும். ஏசப்பாவை நம்புகிறவர்களுடைய வாழ்க்கை என்றைக்கும் செழிக்கும். ஏசப்பாவுக்காக ஓடுகிறவர்கள் என்றைக்கும் நல்லா இருப்பாங்க. ஏசப்பாவுக்காக காத்திருக்கிறவங்க என்றைக்கும் ஆசுதமாக இருப்பாங்க. இந்த பரிசுத்த உயிர்த்தெழுந்த ஓய்வு நாளில் கூட ஆண்டுடைய அன்பான கரம் உங்களுடைய வாழ்க்கை தொட்டு பலப்படுத்தணும் அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டிய சில காரியங்கள் உண்டு. ஆண்டவரை நம்புங்க. தற்பரிசோதனை செய்வது ரொம்ப நல்ல விஷயம். பொதுவாகவே சொல்லுவாங்க, 30 வயசுக்கு மேற்பட்டவர்கள் சரீரத்தை ரொம்ப கவனமாக இருக்கணும். பெண்களுக்கு பலவிதமான பலவீனங்கள் வரதுனால 35 வயசு மேற்பட்டவர்கள் அவங்களுடைய உடல் பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். 45 வயதை கிராஸ் பண்ணினவர்கள் பலவிதமான வியாதிகளும் வேதனைகளும் போராட்டங்களும் காத்து கொண்டிருக்கும். வா, உனக்காக தான் இருக்கிறேன். பிபியும் சுகரும் குறிப்பிட்ட வயசு தாண்டின உடனே அதை காத்து கொண்டிருக்கிறோம். வா மை டியர், உனக்காக நான் காத்திருக்கிறேன். அதே சாப்பாடு தான் சாப்பிட்டு இருந்தோம். ஆரம்பத்தில் சாப்பிடும்போது உற்சாகமாக இருந்த நம்முடைய சரீரம் காலப்போக்கில் சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்ற உணர்வு வருகிற எல்லாருடைய வாழ்க்கையிலையும் பலவீனமும் காத்து கொண்டிருக்கும். வா, உனக்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன். அதே போல தான் எப்படி சரீரம் அந்த வயசுக்கு தகுந்த காரியங்களை செயல்படுவதற்கு சரீர உழைப்பு கொஞ்சம் கொஞ்சமாக மங்கி போய் விடுகிறதோ, அதே போல தான் உலகத்தில் இருக்கிற எல்லா விதமான காரியங்களும். ஆனால் ஆண்டவரை நம்புகிறவங்க எப்படி இருப்பாங்க தெரியுங்களா? நல்லா இருப்பாங்க. கர்த்தர் அவங்களை கைவிட மாட்டார். அதுக்கு மாத்திரம் வயசு வித்தியாசம் கிடையாது. சிறு குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் ஆண்டவரை நம்புகிறவர்கள் ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லிக்கிறது. என்னதான் எக்ஸசைஸ் பண்ணினாலும் ப்ரூஸ்லி என்ற ஒரு மனுஷன் சின்ன வயசுலேயே இறந்து போயிட்டாப்புல. மாவீரன் நெப்போலியன் சின்ன வயசில் முடிஞ்சிருச்சு. எத்தனையோ தலைவர்கள் சிறிய வயசில் இறந்து போயிட்டாங்க. ஏதோ தன்னுடைய இனத்திற்காக போராடின விடுதலை புலி பிரபாகர் சின்ன வயசுல போயிட்டார். குறிப்பிட்ட வயசு தான். ஜனங்களை நம்பியிருந்தாங்க. அதே போல் பார்த்தீங்க, ராஜீவ் காந்தி அவரை சின்ன வயசில் முடிஞ்சிருச்சு. எத்தனையோ தலைவர்கள் இருக்கிறார்கள். சினிமா துறையில் பார்த்திங்கன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் சிறிய வயதிலே அவருடைய லைஃப் முடிஞ்சிருச்சு. சந்திரபாபு சின்ன வயசில் முடிஞ்சிருச்சு. அவரவர்கள் தன்னுடைய வாயை நம்பினவர்கள் இருக்கிறார்கள், தன்னுடைய கைகளை நம்பினவர்கள் இருக்கிறார்கள், மனதை நம்பினவர்கள் இருக்கிறார்கள், தன்னுடைய பலத்தை நம்பினவர்கள் இருந்தார்கள். ஆனால் கர்த்தரை நம்பினவர்கள் எப்படி இருப்பாங்க தெரியுங்களா? அவங்க தான் உயர்ந்த அடக்கத்தில் வைக்கப்படுவாங்க. அவங்க தான் நல்லா இருப்பாங்க. அவங்க தான் ஆசுதமாக இருப்பாங்க. இந்த பரிசுத்த உயிர்த்தெழுந்த ஆராதனையிலையும் கூட ஓய்வு நாளையும் கூட உங்களுடைய வாழ்க்கை கர்த்தரை நம்பி இருக்கிறதா, கர்த்தரை நம்பி இருக்கிறதா? கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டிய நேரத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். ஏசப்பாவை நம்புகிறவர்கள் யாராக இருந்தாலும் நல்லா தானே இருப்பார்கள். ஆஸ்வதிக்கப்படுவார்கள், பலப்படுவார்கள், கிருபையாக நடப்பார்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லா இருக்கிறதுக்காக நான் சொல்லிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால பலன் உங்களுக்கு நிறைவாக இருப்பதற்காக நான் சொல்லிக்கிறேன். எனக்கு பிரியமானவர்களே, கர்த்தரை நம்புங்க. நீங்கள் நல்லா இருப்பீங்க, செழிப்பாக இருப்பீங்க, ஆசுதமாக இருப்பீங்க. ஆபிரகாமாய் மாறுவதற்கு கர்த்தரை நம்புறதுனால தானே. ஈசாக்கு ஆஸ்வதிக்கப்படுறதுக்கு கர்த்தரை நம்புறதுனால தானே. யாக்கோபு ஆஸ்வதிக்கப்படுறதுக்கு கர்த்தரை நம்புறதுனால தானே. இந்த நாளில் உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன், தீர்க்கதரிசிகளாக இருக்கட்டும், அப்போஸ்தலர்களாக இருக்கட்டும், எல்லோரும் கர்த்தரை நம்பினால் தான் ஆசுவத்தை சுமந்து கொண்டார்கள். கர்த்தரை நம்புங்க. கர்த்தரை நம்புகிறவனும் உயர்ந்த அடக்கத்தில் வைக்கப்படுவன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். அன்பு தகப்பனே, இந்த வார்த்தை கேட்டு கொடுக்கிற ஒவ்வொரு உள்ளங்களிலும் இல்லங்களிலும் கர்த்தரை நம்புகிற நம்பிக்கை அதிகம் நினைக்கட்டும். வெட்கப்படாத ஆசீர்வாதம் அவங்களுக்கு வந்து சேரும் என்று சொல்லுன்னு ஸ்தோத்திரம். நீங்கள் நல்லா இருப்பீங்க. எவ்வளோ கஷ்டங்கள், வேதனைகள், துன்பங்கள், துயரங்கள் இதயத்தில் பாதிக்கப்பட்டதோ அதுக்கு உண்டான ஆசீர்வாதங்களும் நீங்கள் அனுபவிப்பீர்கள். சோர்ந்து போக வேண்டாம், சந்தோஷமாக இருங்கள். இத்தனை காலங்கள் யாரையோரும் நம்பிட்டீங்க, இன்றைக்கி கர்த்தரை நம்புங்க. நீங்கள் நல்லா இருப்பீங்க. அப்பா, நீர் ஆசீர்வதிப்பதற்கு ஸ்தோத்திரம். இறக்கம் வரட்டு பெரிய கஞ்சியம். இயேசு நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.